Welcome students, this is our 6 Maths channel. So in the class நம்ம 12th business maths பத்தி கொஞ்சம் introduction பார்க்கலாம். 12th business mathsல chapter 1 வந்து applications of matrices and determinants இல்லையா? applications of matrices and determinantsல first topic என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தாக்க போன வருஷம் நம்ம வந்து class 11ல வந்து minus and cofactors of your determinant அப்படின்றத பார்த்தோம். determinant value அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் 1ல ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அதுதான் சார் ரேங்க். ப்ரீவியஸ் இயர் வந்து கிளாஸ் 11ல வந்து நம்ம ரேங்க் ஆஃப் தி வேர்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஞாபகம் எக்ஸாம்பிள் சம்ல ஒரு சம் இருக்கும் செகண்ட் சாப்டர்ல. ரேங்க் ஆஃப் தி வேர்ட், ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட். எக்ஸசைஸ்லயே ஒரு சம் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ரேங்க் ஆஃப் தி வேர்ட் மாதிரி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா? ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸுக்கு உங்களுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. அதை பத்தி இப்போ நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். சரியா? இப்போ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் பத்தி நம்ம டீடைலா சொல்லணும் அப்படின்னா சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்றது வந்து மைனர் மெத்தட் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட். மைனர் மெத்தட் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் அப்படின்றது வந்து ரோ ரிடக்ஷன். ரோ ரிடக்ஷன் ஆர் எக்கலன் ஃபார்ம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரோ ரிடக்ஷன் ஆர் எக்கலன் ஃபார்ம். இந்த ரெண்டு மெத்தட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே வந்து ஓவராலாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு மெத்தட் வச்சு நம்ம வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஆர் டிட்டர்மினன்ட் இல்லையா? மைனர் மெத்தட் டிட்டர்மினன்ட் மெத்தட். மைனர் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். மைனர் அண்ட் கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லா ப்ராப்ளம் நல்லா புரியும். அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. புக்கில் வந்து ஒரு சில எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ மைனர் அண்ட் டிட்டர்மினன்ட், அதாவது மைனர் ஆர் டிட்டர்மினன்ட் அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க இப்போ மைனர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. A is equal to 1 2 3 4 2x2 மேட்ரிக்ஸ். இது ஒரு 2 rows 2 columns இல்லையா? இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் இல்லை? இது 2x2 மேட்ரிக்ஸ். இந்த 2x2 மேட்ரிக்ஸில் சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணுவாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு போடுறது இல்லையா? 1 2 3 4 டிட்டர்மினன்ட் போட்டால் 4 அப்புறம் ஈக்குவல் டு 4 1 into 4 4 இந்த பக்கம் போட்டு மைனஸ் இல்லையா? -6 ஈக்குவல் டு -2 நாட் ஈக்குவல் டு 0 வரும். சில டிட்டர்மினன்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் b ஈக்குவல் டு போடுறேன். சரியா? b ஈக்குவல் டு போடுறேன் 1 2 சரியா? 1 2 2 4 போடுறேன் 1 2 2 4 சரியா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் b போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் b னா 1 2 2 4 போடுறாங்க. 1 2 2 4 போடுறாங்க அப்படின்னா சரியா? இப்போ வந்து 4 into 1 4 இல்லையா? 4 into 1 4 -4 ஈக்குவல் டு 0. நல்லா பாருங்க, இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டுக்கும் வந்து வேல்யூஸ் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது நாட் ஈக்குவல் டு 0னா பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வரலாம். இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துருக்கு. அப்போ ஏதோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாக்கா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படும், கான்செப்ட் நிறைய தேவைப்படும். அது தெரிஞ்சாதான் கொஞ்சம் அடுத்தது வந்து ரேங்க் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது நான் சிங்குலர் இல்லையா? அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ், அது நான் சிங்குலர், இது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரியா? சரி, இப்போ நான் சிங்குலர் சார் ரேங்க் தானே சார் சொல்றேன்னு சொன்னீங்க. அது என்ன சார் நான் சிங்குலர் அப்படின்னா இப்போ ரேங்க் தான் அடுத்தது நான் வரப்போறேன். என்ன அப்படின்னா இப்போ ரேங்க்குக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரேங்க் அப்படின்னா சிம்பிள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நல்லா பாத்துங்க, இது வந்து பி சரியா? இது வந்து பி லெட்டர் ஆல்பபெட் என்ன? இது போடக்கூடாது சரியா? ரோ போடணும். எப்படி போடுறது? ரோ இல்லையா? ரோ இப்படி போடலாம் அல்லது இப்படி போடலாம். ரோ அதாவது ரோ ஆஃப் ஏ. நல்லா பாத்துங்க, ரோ ஆஃப் ஏ அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ரோ ஆஃப் ஏ அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ரேங்க் ஆஃப் ஏ என்ன
அப்படின்னா பாரு இப்போ ரேங்க் ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரேங்க் ஆஃப் பி என்ன அப்படின்ற மாதிரி ஃபைன் பண்ணுவோம். இப்போ சரி சார் ரேங்க்னா சிம்பிள் சொல்லிட்டீங்க அதெல்லாம் சொன்னீங்க சரி ரேங்க் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இப்போ ரேங்கை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ இந்த சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இது வந்து 2/2 இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ் இதோட மைனர் சரிங்களா இதோட மைனர் வந்து 2/2 மேட்ரிக்ஸோட மைனர் நல்லா பார்த்துங்க. இப்போ 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கு என்ன இதோட மைனர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 மேட்ரிக்ஸாக இருக்கும் 1/1 மேட்ரிக்ஸாக இருக்கும் 1/1 மேட்ரிக்ஸாக என்ன சார் 2/2 இப்படி எழுதுறோம் 1/1 எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 4 எலிமெண்ட் இருக்கா 4 எலிமெண்ட் இருக்குன்னா 4 1/1 மைனர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு எலிமெண்ட்டை எடுத்தா அதான் 1/1 வேற ஒன்றும் கிடையாது. என்னது ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்தா அதான் 1/1 சொல்றாங்க வேற ஒன்றும் கிடையாது. சரியா அப்போ 4 1/1 இருக்கும். அப்போ எப்படி சார் இது 3/3 மேட்ரிக்ஸ்ல எத்தனை 1/1 சார் இருக்கும் அப்படின்னா 9 1/1 மேட்ரிக்ஸ் இருக்கும். வெரி குட் சூப்பர் 1/1 மேட்ரிக்ஸ் அதில் வந்து 9 இருக்கும். சரி அதை விடுங்க. இப்போ இதில் வந்து 1/1 மேட்ரிக்ஸ் சரி இப்போ இந்த மைனர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னா அதோட மைனர் வந்து 1/1 இல்லையா என்ன 1/1 கீழே வந்து மேட்ரிக்ஸ் இருக்கா சார் அப்படின்னு நம்மளால சில பேர் கேட்போம். என்ன இருக்கு அதுக்கு பேர் வந்து 0 மேட்ரிக்ஸ் என்னது 0 மேட்ரிக்ஸ் சரியா சரி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளம் பாருங்க இந்த ரெண்டு ப்ராப்ளம் பாருங்க இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறேன் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இப்போ நல்லா கேட்டுங்க ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ரேங்க் வந்து அதோட ஆர்டரோட வேல்யூ வந்துடும். எப்படி ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் சரியா 0 வராமல் வேறு வேல்யூ எதுனா ஒன்று வரலாம் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அதோட ஆர்டர் வேல்யூ ரேங்க்கும் கிடைக்கும். இப்போ ஆர்டர் வேல்யூ என்னது 2/2 ஆர்டர் வேல்யூ இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னது ரேங்க் ஆஃப் ஏ அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்னது 2 ஏன்னா என்ன எடுத்தேன் ஆர்டர் வந்து 2ன்னு எடுத்தேன் சரியா 2ன்னு எடுத்தேன் ஓகேவா சரி. இப்போ இந்த கேஸுக்கு வாங்கலாம் பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட டிட்டர்மினன்ட் போடுறோம் எனக்கு வந்து ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. என்ன சொன்னதுல நாட் ஈக்குவல் டு 0னா தான் உங்களுக்கு வந்து 2 வரும்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஈக்குவல் டு 0. இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரியா. இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க டிட்டர்மினன்ட் b is equal to சரியா அதாவது இந்த டிட்டர்மினன்ட் b is equal to நம்ம போட போகிறோம் வேல்யூ போட போகிறோம். இப்போ வேல்யூ போடும்போது உங்களுக்கு வந்து டிட்டர்மினன்ட் 1 2 2 4 4 1 4 1 0 கிடைச்சிச்சு. 0 கிடைச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரேங்க் என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இங்கே வந்து நாட் ஈக்குவல் வந்துருச்சுன்னா ரேங்க் வந்து ஆர்டரோட நம்பரை அப்படியே வரும்னு சொன்னேன். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன கேஸ் சார் அப்படின்னா இப்போ அது வந்து இப்போ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் வந்து இந்த ஆர்டர் நம்பர் வராது. அப்போ ரேங்க் ஆஃப் பி வந்து 2 வராது அப்படின்னு. அப்போ 2 வராதுன்னா 3 போகுமா சார் அப்படின்னா 3 போகாது. ஏன்னா இதில் இருக்கிறது 4 எலிமெண்ட் தான் 2/2 தான் இருக்குது. அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு கீழே வரலாம் இப்போ பாருங்களேன் இப்போ வந்து 2 வந்துருச்சுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 2 வந்துருச்சு ரேங்க் ஓகேவா. இப்போ 2 வரல செகண்ட் கேஸ்ல 2 வரல அப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து 1 வரலாம் சரி சார் இது 1 வரல சார் எல்லாமே வந்து 1 எப்படி சார் வரலாம் இது வந்து 1 வரலாம் சொல்லிட்டு 1 எப்படி வரலாம் அப்படின்னா அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ள அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூக்குள்ள அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் நான் ஜீரோ எல்லாமே ஜீரோவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு எலிமெண்ட்டாவது ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்து நான் ஜீரோ அதாவது ஜீரோ இல்லாத ஒரு நம்பராக இருக்கணும். அந்த நம்பர் இருந்தால் கூட ரேங்க் வந்து 1 தான் அதுக்கு டிட்டர்மினன்ட் போட. இப்போ எல்லாமே ஜீரோ வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ல எல்லாமே ஜீரோ அப்படின்னா அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ 0 மேட்ரிக்ஸ்னா அப்போ அதுக்கு வந்து ரேங்க் வந்து 1 வராது அதுக்கு என்ன வரும் 0 வரும். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. 1 எப்படி வரும்னு சொன்னேன் அது 1 செக் பண்ணணும். இப்போ நான் ரேங்க் ஆஃப் பி வந்து நாட் ஈக்குவல் டு 2 வந்துருச்சு. அப்போ நாட் ஈக்குவல் டு 2னா ரேங்க் 1 வருமானு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது இந்த 4 எலிமெண்ட்ல சரியா நான் 2/2 தான் 2/2 ஃபெயில் ஆயிடுச்சு ரேங்க் வந்து பி வந்து 2 வராது. அப்போ அந்த 4 எலிமெண்ட்ல எதனா ஒரு எலிமெண்ட் எடுக்கலாம். இப்போ 1 எடுக்கலாம் 1 டிட்டர்மினன்ட் போட்டு போகலாம் ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கணும் 2/2 முடிஞ்சு 1 எடுக்கணும் சரியா. இப்போ 1 எடுக்கலாம் 1 டிட்டர்மினன்ட் போட்டால் 1 அப்போ நாட் ஈக்குவல் டு 0 சரியா. இப்போ நான் என்ன எடுத்தேன் ஆர்டர் என்ன எடுத்தேன் 1/1 தான் எடுத்தேன் 1/1 தான் இது நாட் ஈக்குவல் டு 0 வந்து. அப்போ என்ன சொல்லலாம் ரேங்க் ஆஃப் பி வந்து 1 சொல்லலாமா. சரி சார் 1 தான் எடுத்தீங்க சார் 1 ஈஸியாக வந்துடும் மற்ற இடத்துல வரணும் சார் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 எடு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 எடு 2 தானே இது நாட் ஈக்குவல் டு 0 தானே
நாடிக்குழு ஜீரோ தானே, இப்போ ஒரு எலிமெண்ட் தானே எடுத்திருக்கேன், அப்போ ரேங்க் வந்து 1 தானே, ஓகேவா, ரேங்க் வந்து 1. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. 3x3 மேட்ரிக்ஸில் வந்து 3x3 மேட்ரிக்ஸில் வந்து அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 9 எலிமெண்ட் வரும், 9 எலிமெண்ட் வரும். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து நாட் ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா ரேங்க் என்ன வரும், 3 வரும் இல்லையா? 3x3 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அப்போ ரேங்க் வந்து 3 வரும். ஒருவேளை அந்த 3x3 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 ஃபார் எக்ஸாம்பிள் இது எழுதுறேன். இது எழுதும்போது சி எழுதுறேன். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் சி இல்லையா, டிட்டர்மினன்ட் ஆஃப் சி போடுறேன். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் சி போடுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் சி வந்து சம் வேல்யூ வரும். இது வந்து நாட் ஈக்குவல் 0, நாட் ஈக்குவல் 0 வந்து ரேங்க் ஆஃப் சி வந்து 3. புரியுதா? ரேங்க் ஆஃப் 3 வந்து 3. ஒருவேளை எனக்கு இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து சரியா ஈக்குவல் 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு என்ன வராது, 3 வராது. 3 வராதுன்னு நான் என்ன யோசிக்கணும், 2 யோசிக்கணும். என்ன யோசிக்கணும், 2 யோசிக்கணும். அப்போ 2 யோசிச்சோம் அப்படின்னா 2 வரும் என்ன, அல்லது ஒருவேளை 2 வராமல் திருப்பி 2 வராமல் போயிட்டா 1 வரும். 1 வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் 1 வரல 0 வரும். அதாவது ஒரு என்ன ஆர்டர் நீங்கள் என்ன ஆர்டர் எடுக்கிறீங்களோ அந்த ஆர்டரோட கீழே தான் ரேங்க் வரும், மேலே வராது. கிளியர்? சரியா? ஸோ இதில் வந்து 4 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? நான் சம் வந்து நம்ம சம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இது டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இது இன்னும் சொல்ல உங்களுக்கு சூப்பராக புரியும். சரியா? சரி, இப்போ வந்து இந்த 3 வராது 2 வரும்னு சொல்கிறேன் இல்லையா, இது எப்படி சார், இப்போ வந்து இங்கே 2 வந்து செக் பண்ணி காட்டினீங்க சார், அதாவது 2 வரல, அதாவது 1 வரை செக் பண்ணி காட்டினீங்க, அப்புறம் எப்படி சார் 2 எப்படி சார் வரும் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ 1 வரது நான் செக் பண்ணி காட்டினேன்ல, 1 வரை செக் பண்ணி காட்டினேன், 2 வர்றதுக்கு எப்படி சார் நீங்கள் போடுவீங்க, செக் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா பார்த்துங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ், இது 3x3 மேட்ரிக்ஸ். இதில் என்ன, அதாவது 3x3ல என்ன 2x2 மைனர் இருக்கும், 1x1 மைனர் இருக்கும். எப்படி 3x3 மேட்ரிக்ஸில் 2x2 மைனர் இருக்கும், 1x1 மைனர் இருக்கும். இப்போ 2x2 மைனர் எப்படி, 2 எடு, இந்த 2 அல்லது இந்த 2 எடுக்கலாம், அல்லது இந்த 2, எதனா ஒரு 2 பேர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு பார்க்கணும். அதோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0 வந்து ரேங்க் 2 மாடி. நான் சொல்றது புரியுதா? சரியா? 2x2 எடுக்கிறேன், 2x2 எடுக்கும்போது அது டிட்டர்மினன்ட் ஒரு 2x2 எடுத்து போட்டு பார்க்குறேன், டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0, அப்போ ரேங்க் 2 தானே. இந்த ஃபார்முலா படி கிளியரா புரியுதா? சரியா? இது அவ்வளோதான். சரியா? ஒரு வேலை இது பாருங்க, இப்போ இது வந்து 2x2 எடுக்கிறேன், 2x2 நான் அதில் என்ன மைனர் இருக்கும், 1x1 மைனர் இருக்கும். நான் 1x1 இருக்கும், அடுத்தது 0, அந்த கேஸ் தேவையில்லை. அதே மாதிரி பாருங்க, இப்போ 2x2 1x1 மைனர், 3x3 2x2 மைனர், அது இல்லைன்னா 1x1 மைனர், 3 2 1, இதில் வந்து 2 1. இஸ் இட் கிளியர்? ஓகேவா? சம் போகும்போது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும் ரேங்க்னா என்ன அப்படின்றது. ரேங்க் அப்படின்றது அந்த மைனரோட வேல்யூஸை பொறுத்து அமையிறது. ரேங்க் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையாது. சரியா? தேங்க்யூ.